வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. அதிமுகவில் மீண்டும் ஓபிஎஸ் அவர்கள் இணையப் போகிறாரா? வெளியான தகவலால் பரபரப்பு. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்களது தலைமை சரியில்லை என்று பல முறை நிர்வாகிகள் அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன் அவர்களுக்கு கடிதங்களை எழுப்பியுள்ளனர். மேலும் கூண்டோடு பல நிர்வாகிகள் சசிகலா அவர்களை சந்தித்து அதிமுகவின் தலைமை ஏற்க வாருங்கள், தலைமை உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது, அது மட்டுமல்ல கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் பலரும் தாராளமாக அவர்கள் நினைத்தால் மீண்டும் அதிமுகவில் இணையலாம் என்றும் தெரிவித்துள்ளனர் தென் மாவட்ட முக்கியமான நிர்வாகிகள். தற்பொழுது ஓபிஎஸ் அவர்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக அமைந்துள்ளது. ஆனால் அவர் தேனி மாவட்ட தற்பொழுது ஒட்டுமொத்தமாக திமுகவின் எம்எல்ஏவாக சூரியன் சின்னத்தில் போட்டியிட்ட நபராக இருக்கிறார். மேலும் வெற்றியடைந்தும் உள்ளார். தற்பொழுது திமுகவில் இணைந்துவிட்ட ஓபிஎஸ் அவர்கள் நேரடியாக அதிமுகவில் இணைவதற்கு வாய்ப்புகள் இருப்பதாக செய்திகள் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது. மேலும் அது நம்பிக்கை துரோகம். ஓபிஎஸ் அவர்கள் திமுகவில் இணைந்து ஒரு வருடம் கூட பூர்த்தியாகவில்லை. ஆனால் திமுகவில் ஓபிஎஸ் அவர்களது மகன் ஓபி ரவீந்திரநாத் அவர்கள் இணையவில்லை. அவர் தற்பொழுது அரசியலில் எந்த ஒரு கட்சியிலும் உறுப்பினராக இல்லாத காரணத்தினால் சசிகலா அவர்கள் அதிமுகவின் தலைமை பொறுப்பை ஏற்றால் நிச்சயம் ஓபி ரவீந்திரநாத் அவர்கள் தற்பொழுது அதிமுகவில் இணைவதற்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது. ஏனென்றால் நாடாளுமன்ற உறுப்பினராக ஓபி ரவீந்திரநாத் அவர்கள் சிறப்பாக அதிமுகவிற்கு பெருமை சேர்த்ததும் தேனி மாவட்ட மக்களுக்கு பல உதவிகளை மேற்கொண்டதும் குறிப்பிடத்தக்கது. இப்பேற்பட்ட அரசியல் கள சூழலில் ஓபிஎஸ் அவர்களது முடிவுகள் என்னவென்று காத்து கொண்டிருக்கின்ற தென் மாவட்ட நிர்வாகிகள் முதலில் எடப்பாடியை அதிமுகவின் பொதுச்செயலாளர் பதவியிலிருந்து எடுக்க வேண்டும், அவரை தூக்க வேண்டும். அவர் அதிமுகவில் வெற்றி வாய்ப்பை பறிக்கக்கூடியவர், அவருக்கான தகுதியான இடம் பொதுச்செயலாளர் பதவி கிடையாது என்று அவைத்தலைவரிடம் தென் மாவட்ட அதிமுகவின் நிர்வாகிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். சசிகலா அவர்களை தேடி நிர்வாகிகளும் தொண்டர்களும் முன்னாள் மாவட்ட செயலாளர்களும் பெருமளவில் சசிகலாவின் பக்கம்தான் 75% நிர்வாகிகள் இருக்கிறார்கள். 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா செய்து தாவேகாவில் இணைந்துதான் தற்பொழுது அதிமுகவில் மிகப்பெரிய அளவில் பிரச்சனையாக காத்து கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் திமுகவில் மக்கள் எதிர்ப்புகள் அதிகமாக முதல்வர் விஜய் அவர்களது பேச்சால் திமுக மீள முடியாத ஒரு தோல்வியில் இருக்கக்கூடிய காரணத்தால் அதிமுக இதை சரியாக பயன்படுத்தி 2வது இடத்தை வருவதற்கு அனைத்து ஏற்பாடுகளையும் செய்ய வேண்டும். இல்லை என்றால் தோல்வி மட்டும்தான் அதிமுகவில் இருக்கும் என்று நிர்வாகிகள் கூறுகிறார்கள். அதிமுகவில் மீண்டும் ஓபிஎஸ் அவர்களது மகன் ஓபி ரவீந்திரநாத் அவர்கள் இணையலாமா? அப்படி இணைந்தால் சசிகலா அவர்கள் பொதுச்செயலாளராகவும் ஓபி ரவீந்திரநாத் அவர்களுக்கு என்ன பதவி வழங்கலாம் என்பதையும் மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இது போன்ற அரசியல் செய்திகளை தெரிந்து கொள்ள ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.